வெல்கம் டு சாணக்யா ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டெல்லி சுல்தான். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சிலேயே வந்து அதிகமான கொஸ்டின் வந்து டெல்லி சுல்தான் வந்து கேட்குறாங்க. அதனால் நம்ம வந்து இந்த டாபிக் வந்து பேசிக்லேருந்து பார்த்தா கரெக்டாக இருக்கும். பேசிக்லேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முகமது கோரியை பார்த்தோம். அப்படின்னா முகமது கோரிக்கும் டெல்லி சுல்தானுக்கும் லிங்க் இருக்குது. அப்படின்னா லிங்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரி தான். முகமது கோரின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டர்க்கிஷ் ரூலர். என்ன ரூலர்னா டர்க்கின்ற பகுதியில இருந்து வந்து தான் பார்த்தீங்கன்னா முகமது கோரி. இந்த முகமது கோரி வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா 12th செஞ்சுரி, அதாவது 12ஆம் நூற்றாண்டுல வந்து அவர் வந்திருப்பாரு. 12ஆம் நூற்றாண்டுல அவர் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு அடிமை இருப்பார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா குதுபின் ஐபேக் என்ற ஒரு அடிமை தான் வந்து முகமது கோரி கீழே வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாரா. அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து கவர்னராக இருப்பார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்தியாவுக்குள்ளார வராங்க. இந்தியாவுக்குள்ளார வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மாகாணங்களை வந்து கைப்பற்றுவார் முகமது கோரி. அப்படி கைப்பற்றும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாகாணங்களுக்கு தனியாக ஒரு கவர்னரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுற வழக்கம் வந்து இவர் பீரியடாக இருந்துச்சு. அப்படி இந்த கவர்னர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஸ்லேவ்ஸாக தான் இருப்பாங்க. அதாவது அடிமையை வந்து வாங்கப்படுவாங்க. அடிமையை எதுக்காக வாங்கப்படுவாங்க? போருக்காக வாங்கப்படுவாங்க. அப்படி அந்த ஸ்லேவ்ஸே யார் வந்து சிறப்பாக வந்து செயல்படுறாங்களோ அவங்கள வந்து கவர்னராக அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் கோரி. அப்படி வாங்கினது தான் பார்த்தீங்கன்னா குதுபின் ஐபேக். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லேவ் டைனஸ்டியே ஃபர்ஸ்ட் ரூலர். அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த ரூலர் ஆரம்பித்த டைனஸ்டி வந்து மாமலுக் டைனஸ்டின்னு. ஏன் மாமலுக் டைனஸ்டி சொல்லுவாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரியே சொன்னல முகமது கோரி கிட்ட அடிமையாக தான் வேலை செஞ்சிருப்பாரு. அடிமையாக வேலை செஞ்சதுனால மாமலுக்குன்னு மாமலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேவ்ஸ்னு அர்த்தம். எந்த மொழியான்னு பார்த்தீங்கன்னா அரேபிய மொழியில. கொஸ்டின் இப்படின்னு கேட்கலாம், மாமலுக்குன்றதுக்கு எந்த மொழியில கேட்கப்பட்டது இல்லை, அல்லது மாமலுக்குன்றதுக்கு மீனிங் என்னன்னு கேட்கலாம். அப்படி கேட்டால் அரேபிய மொழி, மீனிங் வந்து ஸ்லேவ்ஸ். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பந்தகன். இதான் பந்தகன்னு சொல்லுவாங்க. பந்தகன் என்னன்னா பாரசீக மொழியில எடுத்தது. நல்லா கிளியரா நீங்க படிச்சுக்கணும். ரெண்டுமே நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா மாமலுக்குனா ஸ்லேவ். பந்தகன் என்னன்னா மிலிட்டரி சர்வீஸ்க்கு இல்ல கவர்னரா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே வந்து டெல்லி சுல்தான் பீரியட்ல முக்கியமான மரபா பின்பற்றப்பட்டதா. அடுத்தது முகமது பின் கோரி தான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இறந்துருவாரா. இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், அவர் கைப்பற்ற பகுதி தான் வந்து ஒவ்வொரு கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த கவர்னர் வந்து அதை ரூல் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி டைம் பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா குதுபின் ஐபேக் வந்து ஒரு கவர்னராக இருப்பாரு. அப்படி கவர்னராக இருக்கிற டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா 1206, அதாவது இவர் பீரியடு 1206ல இருந்து 1210 வரைக்கும் இருக்கும். அந்த பீரியட் வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. நம்ம இதை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் டெல்லி சுல்தான். டெல்லி ஆட்சி செஞ்சனால தான் இது வந்து டெல்லி சுல்தான்ற பேரும் வந்தது. அடுத்து இதில் முக்கியமாக என்னென்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரி வந்து 1206ல் இறந்துருப்பாரு. அதாவது 1206ல் இறந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா குதுபின் ஐபேக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு டெல்லியை ரூல் பண்ண. இதெல்லாம் வந்து எப்படிலாம் ஃபார்ம் ஆச்சு டெல்லி சுல்தான் தான். முக்கியமாக ஃபார்ம் ஆனதுக்கு அப்படின்னா முகமது கோரி கீழே தான் வந்து குதுபின் ஐபேக் அடிமையாக செயல்படுவார். அப்படி அடிமையாக செயல்படும் போது தான் வந்து அவர் டெல்லியை கோரி இறந்ததுக்கு அப்புறம் ரூல் பண்ண ஆரம்பிப்பாரு. இதுக்கப்புறம் வரதை வந்து நம்ம அடுத்தது பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஸ்லேவ் டைனஸ்டியில் முக்கியமாக 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரை பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மாற்றி கேட்குறாங்க. அவங்கள பற்றி நம்ம பார்க்கவும் போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குதுபின் ஐபேக், செகண்ட் வந்து இல்துட்மிஷ், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பால்பன். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது ஸ்லேவ் டைனஸ்டியில் ஃபர்ஸ்ட் ரூலர் வந்து எந்த பீரியட்ல ரூல் பண்ண ஆரம்பிச்சதுன்றது ரொம்ப முக்கியம். அதனால் அந்த பீரியடை பார்த்துப்போம். 1206ல இருந்து 1210 வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பாரு குதுபின் ஐபேக். அவர் தான் ஃபர்ஸ்ட் ரூலர் டெல்லி சுல்தான்ல. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் லாகூரை தான் வந்து கேபிட்டலாக வச்சு ரூல் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லியை கேபிட்டலாக சேஞ்ச் பண்ணுவார். கொஸ்டின் வந்து இது சம்மந்தமாக அடிக்கடி கேட்டு வராங்க. எந்த டெல்லி சுல்தான் ரூலர் வந்து ஆரம்பத்தில் லாகூரை கேபிட்டலாக வச்சு ரூல் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா குதுபின் ஐபேக். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் வந்து டெல்லிக்கு கேபிட்டலாக சேஞ்ச் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட படையெடுப்பு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்தோ கங்காட்டிக் பிளைனாக தான் இருக்கும். இந்தோ கங்காட்டிக் பிளைன்னா பார்த்தீங்கன்னா அதாவது டெல்லி, யூபி, அப்புறம் வந்து பஞ்சாப், ஹரியானா, இந்த மாதிரி பகுதியெல்லாம் பீகார், இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தோ கங்காட்டிக் பிளைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குதுப்பினார்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா கட்டடக்கலைக்கு வந்து இது சிறந்த எக்ஸாம்பிளாக குதுப்பினாரை சொல்கிறாங்க. இந்த குதுப்பினார் வந்து யார் பீரியட்ல கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான் பீரியட்ல தான் கட்டப்பட்டிருக்கும். யார் கட்டாருன்னு பார்த்தீங்கன்னா குதுபின் ஐபேக். இவர் தான் வந்து இதை கட்டப்பட்டிருப்பாரு. அப்படி கட்டப்பட்டிருந்தாலும் இவரால் இதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. கொஸ்டின் வந்து இப்படி கேட்கலாம், யார் வந்து குதுப்பினாரை
கட்ட ஆரம்பிச்சது இல்லை யார் வந்து கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது கட்ட ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா குத்துபின் ஐபேக். யார் பேரில் முடிக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ரூரல் தான், இல்துத்மிஷ்னு ஒருத்தர் வருவார். குத்துபின் ஐபேக்கு அடுத்த ரூரல் இல்துத்மிஷ், அவர் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குத்துப் மினார் வந்து கட்டப்பட்டு முடிக்கப்பட்டு இருக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாசன் நிசாமின்னு ஒருத்தர் இருப்பார். இது வந்து பழைய புக்கில் இருக்கு ஹிஸ்ட்ரியில். ஹாசன் நிசாமின்ற ஒரு பாயிண்ட் இருப்பார், அதாவது நிறைய நூல்கள்லாம் வந்து இவர் ஏற்றி இருப்பார். இவர் வந்து இவர் ஆதரித்ததாக சொல்லப்படுகிறது. குத்துபின் ஐபேக் வந்து யார் எந்த பாயிண்ட் ஆதரிச்சான்னு கேட்டிங்கன்னா ஹாசன் நிசாமி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1210 ஹார்ஸ்ல கூடோ விளையாடுவாங்க. கூடோன்றது ஒரு விளையாட்டு, அது வந்து ஹார்ஸ்ல தான் விளையாடுவாங்க. அப்படி ஹார்ஸ் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து கீழே வந்து இறந்ததாக வந்து வரலாற்றில் கூறப்பட்டிருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவரோட சன் பேர் வந்து ஆரம் ஷான்றது தான் பார்த்தீங்கன்னா இவரோட சன். இவர் தான் வந்து அடுத்தவராக வந்திருக்கணும், ஆனால் அப்படியே வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா இல்துத்மிஷ்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து அடிமையை அவர் வந்து வாங்கியிருப்பார். அடிமை நம்ம தான் பார்த்தீங்கன்னா பந்தகன் படிச்சிருப்பாங்க. பந்தகன்னா கவர்னராக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்களா, ஒரு அவங்களோட ஸ்லேவ்ஸை வந்து விலைக்கு வாங்கி அந்த ஸ்லேவ்ஸை வந்து ட்ரெயின்லாம் பண்ணி அவங்கள வந்து பந்தகனா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. குத்துபின் ஐபேக் பீரியட்லேருந்து அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படி பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா இல்துத்மிஷ் வந்து பந்தகனா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கும் போது குத்துபின் ஐபேக் வந்து 1210 இறந்துருவாங்க. அப்படி இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்துத்மிஷ் வந்து அதாவது குத்துபின் ஐபேக்கோட பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு. கல்யாணம் பண்ணினால்தான் பார்த்தீங்கன்னா சன் இல்லாவா, அவர் வந்து என்ன பண்ணுவார், குத்துபின் ஐபேக்கோட சன் வந்து ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆரம் ஷாவை சாவடிச்சுட்டு தான் வந்து இல்துத்மிஷ் வந்து ஆட்சிக்கு வருவார். அடுத்த நம்ம இல்துத்மிஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இல்துத்மிஷை பற்றி பார்க்க போகிறது. ஃபர்ஸ்ட் ரூலர் வந்து குத்துபின் ஐபேக், அதுக்கப்புறம் இல்துத்மிஷ் தான் வந்து நெக்ஸ்ட் ரூலராக இருப்பார். இவரை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இவரை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இவர் ரூலில் வந்து என்னென்ன விஷயம் முக்கியமாக நடந்ததை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவர் ரூலில் வந்து பார்த்தீங்கன்னா மங்கோலியர்கள் அட்டாக் வந்து அதிகமாக இருக்கும். மங்கோலியர்ன்றவங்க யாருன்றது நமக்கு கண்டிப்பாக டவுட் வரும். அவங்கன்றது மங்கோல்ஸ்ன்றவங்க யாரும் இல்லை, அவங்க சைனா, அதாவது ஏசியாவில் சைனான்ற இடத்த சுற்றி வாழ்ந்தவங்க தான் மங்கோல்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் தலைமையில் வந்து இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா செங்கிஸ்கான் என்ற ஒரு தலைமையில தான் வந்து அவங்க வந்து போரில் ஈடுபட்டாங்க. அவங்க போர் முறை வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதாவது குதிரைகளை வந்து வேகமாக ஓட்டி அது மூலமாக வந்து எதிரிகளை வந்து வீழ்த்துவாங்கன்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மங்கோல்ஸ் வந்து ரொம்ப கொடூரமாகவும் தாக்குதல் நடத்துவாங்க. அதாவது எதிரில் இருக்கவங்க ஆண்களா இல்லை பெண்களா இல்லை குழந்தைகளா அப்படின்னு பார்க்காம ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணி அங்கே இருக்கிற தங்கத்தையோ இல்லை செல்வத்தையோ கைப்பற்றதான் வந்து அவங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்கும். அப்படி செங்கிஸ்கான் இந்த பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா இல்துத்மிஷ்ன்றவரும் டெல்லியை வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. அதுமாதிரி நிறைய வந்து மங்கோல்ஸ் அட்டாக் வந்து டெல்லியில் வந்து நடந்ததாக சொல்லப்படுது. அப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இல்துத்மிஷ் பெரிய வாரை வந்து மங்கோல்ஸ்ட்டை எதிர்கொள்ளாமல் தப்பிச்சிருப்பார். எப்படி தப்பிச்சிருப்பாரு பார்த்தீங்கன்னா கவாசிம் ஷான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் இருந்திருப்பாரு. அவர் டெல்லியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மங்கோல்ஸ் கூட சண்டை நடந்திருக்கும். அப்படி மங்கோல்ஸ் கூட சண்டை நடந்திருக்கும் போது என்ன பண்ணா ஒரு கட்டத்தில் கவாசிம் ஷா வந்து இல்துத்மிஷ்ட போய் ஹெல்ப் கேட்பாரு, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, மங்கோல்ஸ் வந்து என்ன அட்டாக் பண்ண வராங்கன்னு சொல்லும்போது இல்துத்மிஷ் வந்து அதை வந்து திறமையாக வந்து செயல்படுத்தி இருப்பார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண மாட்டார். ஏன்னா ஹெல்ப் பண்ணிட்டா கண்டிப்பாக வந்து மங்கோல்ஸ் வந்து இல்துத்மிஷ் கூட போர் பண்ணுற மாதிரி ஆயிருக்கும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா கஜானாவும் காலியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து பாதிப்பு வந்து இல்துத்மிஷ்க்கு ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து அட்டாக் பண்ணி உதவி வந்து கேட்கும் போதும் ஹெல்ப் பண்ண மாட்டார். அப்படி ஹெல்ப் பண்ணாருன்னா என்ன பண்ணுவாங்க, மங்கோல்ஸ் வந்து சரி பரவாயில்ல இவங்க வந்து நம்மளுக்கு எதிராக வரலன்னு சொல்லிட்டு இல்துத்மிஷ் அட்டாக் பண்ண மாட்டாங்க, டேரெக்டாக வந்து கவாசிம் ஷாவை வந்து சாவடிச்சுட்டு போயிடுவாங்க. அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா காப்ஸ் ஆஃப் 40ன்ற முறை வந்து இல்துத்மிஷ் பீரியடில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இது அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. காப்ஸ் ஆஃப் 40 எப்படின்னா நோபல்ஸ். அந்த நோபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காப்ஸ் ஆஃப் 40ல மொத்தம் 40 நோபல்ஸ் இருப்பாங்க. நோபல்ஸ்க்கு வந்து பவர் அதிகமாக இருக்கும். எப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னா அந்த அரசாங்கத்தில் ராஜா இருப்பார். ராஜா கீழே வந்து 40 நோபல்ஸ் இருப்பாங்க. அந்த நோபல்ஸ் வந்து எப்படின்னா ராஜாக்கள் வந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது இந்த நோபல்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். அப்படின்னா சில விஷய நேரத்தில் இந்த 40 நோபல்ஸ் ஒன்று சேர்ந்து சில விஷயத்தை வந்து கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்காத போது என்ன ஆகும், பவர் வந்து அரசருக்கு குறைஞ்சிடும். நோபல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இல்துத்மிஷ் பீரியடில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இதை வந்து சகல்கானின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இக்டாஸ். இதுவும் அடிக்கடி கேட்டு இக்டாக்ஸ்னா நிலத்தை பிரிக்கும் முறைனா இக்டாஸ்.
டெல்லி சுல்தான் பீரியட்ல வந்து இக்டாஸ் வந்து நிலத்தை வந்து பிரிச்சிருக்காங்க. அப்படி ஏன் பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய அமௌண்ட் வந்து தேவைப்படும். அது எப்படி கேஷாவோ இல்லை கோல்டாவோ தேவைப்படுமா? அப்படி தேவைப்படணும்னா நம்ம ஆகும், கண்டிப்பாக ஒரு வருமானம் வரணும்னா அப்போலாம் வந்து நிலத்தில் மூலமாக தான் வருமானம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலத்தை வந்து பல ஹெக்டார்ஸாக பிரித்து அதை வந்து ஃபார்மர்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க ஃபார்மர் என்ன பண்ணுவாங்க, அந்த நிலத்தில் வந்து பயிரிட்டு அது கூட வருமானத்தை வந்து இந்த ஹெக்டார்ஸ்ட்டா கொடுப்பாங்க. ஒரு கான்செப்ட் இவங்க பீரியட்லாம் வந்துச்சு. இதெல்லாம் வந்து இல்துட்மிஷ் பீரியட்லாம் முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குதுப்பின் ஐபக் பீரியடே பார்த்துருப்போம். குதுப்பினார் வந்து அவரால் கட்டப்பட்டாலும் அதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே அவர் இறந்துருவாரா, அதை வந்து பார்த்தீங்கன்னா இல்துட்மிஷ் தான் வந்து அந்த குதுப்பினாரை வந்து கட்டி முடிச்சிருப்பாரு. அதுவும் வந்து இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். மற்றபடி வந்து இல்துட்மிஷை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா புக்கை ரெஃபர் பண்ணுறது நல்லது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரஸியா. இல்துட்மிஷ்க்கு அப்புறம் வந்து யார் ரூலர் வரும்னு பார்த்தீங்கன்னா ரஸியான்றவங்களை பற்றி முக்கியமாக சொன்னால் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ரூலர். டெல்லி சுல்தானே வந்து முதல் ஃபீமேல் ரூலர் யாருன்னு கேட்டீங்கன்னா அது ரஸியா தான். அந்த ரஸியான்றவங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா வந்து போராட்டங்களை வந்து சந்திக்க வேண்டிய நேரிட்டது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபீமேல் ரூலர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த காப் ஆஃப் பார்ட்டி, அதாவது 40 நோபல்ஸ் வந்து பிடிக்காது. எப்படி வந்து ஒரு ஃபீமேல் வந்து ஒரு நாட்டை ரூல் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க டைம்ல பார்த்தீங்கன்னா எதோப்பியன் ஸ்லேவ் ஜலாவுதீன் யாக்கட்ஸ்ன்றவங்களை வந்து இவங்க அடிமையாக வந்து வாங்குவாங்க. ஜலாவுதீன் யாக்கட்ஸ்ன்றவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னா எதோப்பியை சேர்ந்த ஒரு அடிமை. இவர் வந்து அடிமையாக வாங்கி அவங்க வந்து ஒரு கவர்னராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த காப் ஆஃப் பார்ட்டி, அதாவது நோபல்ஸ்க்கு பிடிக்காது. இதனால பிரச்சனை வந்து கடைசியில் வந்து ரஷ்யா வந்து பதினாறு விலகிறதுக்கே இது ஒரு முக்கிய காரணமாயிடும். இது வந்து இவங்களை பற்றி முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்பன்ன்றவங்களை பற்றி பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து காப் ஆஃப் பார்ட்டி. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அந்த காப் ஆஃப் பார்ட்டியை அவர் வந்து தூக்கிடுவார். ஏன்னா இவருக்கு வந்து ஒரு ஸ்டேஜாக தெரிஞ்சிடும் பவர் வந்து அரசருக்கு இல்லை அப்படியே போயிடுது. அப்படி இருக்கக்கூடாது, ஒரு அரசர்ன்றவங்க தான் பவர் எப்பயுமே இருக்கும், அவர் வந்து கடவுளுக்கு ஈக்குவலானவர் அப்படின்ட்டு கோட்பாடே வந்து சொல்லியிருப்பாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா காப் ஆஃப் பார்ட்டியை சுத்தமாக வந்து ஒழிச்சிருவாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் வந்து பில்ட் பண்ணுவாங்க. நிறையா வந்து ஃபோர்ட்ஸ் வந்து இவர் பேர்லாம் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ஆப்கான்ஸ் வந்து அதிகமாக வந்து இந்தியாவை அட்டாக் பண்ண வருவாங்க. அப்படி அட்டாக் பண்ண வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு வந்து டெல்லியில் இருக்காது. ஏன்னா ஒரு ஃபோர்ட் இருந்தால் தான் நமக்கு வந்து கிளியராக தெரியும் யார் நம்மளை அட்டாக் பண்ண வரான்னு தெரிஞ்சு அதுக்காக பதில் பார்க்குறது ஈஸியாக பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபோர்ட்ஸ் அதிகமாக பில்ட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு அமீர் குஸ்ருன்ற போயிட்டு இருந்தாங்க. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் ஹாசன் நிசாமின்றவர் குதுப்பின் ஐபக் பீரியடாக இருந்திருப்பாங்க. இவருக்கு பேர் தான் அமீர் குஸ்ருன்றவர் இருந்திருப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா இவருக்கு அப்புறம் வந்து யார் ஆட்சியாக இருப்பார் பார்த்தீங்கன்னா இவரோட பையன் கைகுபாத் தான் வந்து ஆட்சியில் ஏறுவார். அதாவது 1887 அப்புறம் சார் கைகுபாத் தான் ஆட்சியில் ஏறுவார். இவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் டைனஸ்டியை முடிச்சிடும். ஏன்னா கிலிஜின்னு ஒருத்தர் இருப்பார். கிலிஜில துக்ளக். கிசிர் கான் சொல்லுவாங்க அவரை. அவர் தான் வந்து துக்ளக் டைனஸ்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கிய காரணமா இருப்பாரு. இவர் எப்படி வந்திருப்பாரு பார்த்தீங்கன்னா பால்பன் பேர்ல இவர் வந்து கமாண்ட்ரிலாம் இருக்குல்ல, போர் வீரராக இருந்திருப்பாரு. அதாவது கமாண்டரா இருப்பாரு, போர் வீரராக இருந்திருப்பாரு. பால்பன் பேர்ல அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல இவர் வந்து நாட்டை காக்கிறதுக்காக வந்து இவர் ஒரு டைனஸ்டி வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த டைனஸ்டி பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா துருக் டைனஸ்டி. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இது வரைக்கும் அந்த நம்ம பார்த்த இந்த ஸ்லேவ் டைனஸ்டின்றது ரொம்ப முக்கியமான டாபிக். டெல்லி சுல்தான்ல இந்த ஸ்லேவ் டைனஸ்டிலேருந்து கூட அதிகமாக கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. அதனால் நம்ம இதை பற்றி இன்னும் அதிகமாக பார்க்கணும். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுமாரி வீடியோ வந்து நம்ம வந்து ரெகுலராக போடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.